செயின்ட் சோஃபியா ஆஃப் ரோம். சோஃபியா ஒரு திருமணமான பெண். இவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தையோட பெயர் ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. இரண்டாவது பெண் குழந்தையோட பெயர் ஹோப், அதாவது எதிர்நோக்கு. மூணாவது பெண் குழந்தையோட பெயர் சேரிட்டி, இதை அன்பு அப்படின்னும் குறிப்பிடலாம். இப்படி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையை குழந்தைகளுக்கு பேராவை சூட்டியிருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிருக்கு மேலா நேசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்ந்த காலம் கொடுங்கோல் அரசன் ஹட்ரியான் ஆட்சி செஞ்ச காலம். கிறிஸ்தவர்களை கொடுமையா துன்புறுத்தி இருக்காரு மன்னர் ஹட்ரியான். கிறிஸ்தவ விசுவாசத்தின் பேர்ல சோஃபியாவும் அவங்களுடைய குழந்தைகளும் கடுமையா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல சோஃபியாவோட குழந்தைகளை கொலை செஞ்சிருக்காங்க. அத சோஃபியாவோட கைகளாலேயே புதைக்க வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சோஃபியாவையும் கொலை செய்து அதே கல்லறையில அடக்கம் செஞ்சிருக்காங்க. கிபி 778ஆம் ஆண்டு இவங்களுடைய உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அல்சேஸ் நகர்ல உள்ள பெண்கள் துறவு மடத்துல இவங்களுடைய உடல் பாகங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. பல்கேரியா நாட்டோட தலைநகர் இப்புனிதையின் பேர்ல சோஃபியான்னு அறியப்படுது. 6ஆம் நூற்றாண்டுல பல்கேரியால இப்புனிதைக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ பல்கேரியா நாட்டோட மிகவும் புகழ்பெற்ற பேராலயமா அந்த ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் ஹோலி விஸ்டம் அப்படிங்கிற பேர்லயும் அறியப்படுது. பல்கேரியா நாட்டுல இப்புனிதைக்கு 20 மீட்டர் உயரத்துல மாபெரும் சொரூபம் ஒன்றும் நிறுவப்பட்டிருக்கு. May 15 செயின்ட் சோஃபியா ஆஃப் ரோம் ஃபீஸ்ட் டே.